அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அதாவது ஹேஷ்டேக்கு விஜய் தான் சொந்தக்காரர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி படம் வரைக்கும் ஹேஷ்டேக் நம்பர் 1 ஹீரோ, ஹேஷ்டேக் கோட், ஹேஷ்டேக் லியோ, ஹேஷ்டேக் நம்பர் 1 கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியே வந்து ட்விட்டர்லேயே வந்து பிழைப்பு நடத்தி பழக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி வேறு யாரோ வந்து ட்விட்டரில் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கு பொறுக்க முடியாமல். ஏன்னா மேடையில் வந்து குறிப்பாக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, இந்த மேடையிலையாவது அவர் வந்து அவரோட கட்சியோட கொள்கை என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, நான் தான் தலைவர், நான் தான் வளர்ச்சிக்கான நாயகர்னு சொல்லுகிறார். அந்த வளர்ச்சி எப்படி கொடுக்க போகிறாரு, அவரோட திட்டம் என்ன, திட்டமிடுதல் என்ன, எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு பேசுவார்னு பார்த்தா இன்றைக்கும் சினிமா படத்தில் வர டைலாக் மாதிரியே மேடையில் ஏறி ட்ரமாட்டிக்ஸ் தேட்ரிக்ஸ் டைரக்டர் எப்படி சொல்கிறது நடிப்பார்கள். அதே மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோர் டைரக்டராக வந்திருக்கலாம். ஸோ அவரோட புது டைரக்டர் சொல்கிறத வந்து மேடை ஏறி பேசுகிறாரே தவிர இன்றைக்கி வந்து எத்தனையோ விஷயங்கள், தமிழ்நாட்டோட கடன் சுமை பற்றி பேசியிருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள், எத்தனை கொடுமைகள், குறிப்பாக அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த மொலஸ்டேஷன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமை, இதை பற்றி பேசியிருக்கலாம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே வந்து அதை பற்றி பேசாமல் வெறுமனே நான் தான் மாற்றத்துக்கான தலைவர்னு மட்டும் பேசின பிறகு நேராக ஐசிஆர்லேருந்து கிளம்பி பனையூரில் போயிட்டு அந்த 10 அடி செவத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வது ஒரு தலைவருக்கான அழகு கிடையாது. இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹேஷ்டேக் போட்டார், யார் கெட் அவுட்னு அவர் இது வரைக்கும் சொல்லலை. ஹிந்திக்கு எதிராக நிற்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய ஒரு பிஹாரியான பிரசாந்த் கிஷோரை பக்கத்தில் வச்சு தான் ஒரு அரசியல் வியூகமே பதித்து நான் விஜயை முதல்வராக்குவேன் என்று சொல்லும் அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் பெரிய ஆளான்னு தெரியல. ஏன்னா அவர் தேர்தலில் அவர் ஊர்லேயே ஜெயிக்க முடியல. ஆனால் அவரை நம்பி தான் இன்றைக்கி விஜயோட அரசியல் பயணம் இருக்குது என்று நினைக்கும் பொழுது கொஞ்சம் பாவமாக இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அரசியலை வந்து முன்னிறுத்தக்கூடிய நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரை பற்றி பேசி அவர் எம்ஜிஆரை நிறுத்தி கொண்டு இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியில் பணியாற்றி அந்த கட்சியில், அதாவது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு நடந்தபொழுது திருக்கழுக்குன்றத்தில் தைரியமாக கணக்கு கேட்டு எதிர்த்து நின்று தனியாக பிரிந்து வந்து கட்சியை துவங்கி ஆட்சியை பிடித்த ஒரு உத்தம நல்லவர். அவரோடு வந்து விஜய் அவர்கள் தன்னை வந்து ஒப்பிட்டு பேசுவது மிக கடுமையாக விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பொறுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியவில்லை. அவர்கள் தான் அதற்காக வந்து தகுந்த பதிலை கொடுக்க வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துக்கான தலைவர், நரேந்திர மோடி அவர்களே கூறியிருக்கிறார், அவர் தமிழகத்துக்கான தலைவர். அதற்காக நாங்களே கூறுகிறோம், விஜய் அவர்களை எம்ஜிஆர் ஒப்பிடுவது எந்த முறையிலும் எந்த விதத்திலும் சரி கிடையாது. அவர் எந்த காரணமும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்பதை அவர் மனதில் கொள்ள வேண்டும். ஓகே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.